பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய கேடகமாக இருக்கிறாரு. நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாரு. ரெண்டாவது, கர்த்தர் என் மகிமை, நம்மை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறவர். நீங்கள் இருக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல உங்களை உயர்த்தி உங்களால் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவார். மூணாவது, என் தலையை உயர்த்துகிறவர், உங்களை உயர்த்துகிற தேவன். நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் எந்த காரியம் செய்துட்டு இருக்கீங்களோ அதில் தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. தேவன் நம்ம உயர்த்துகிற தேவன், கட்டாயம் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை தோல்வியில், நஷ்டத்தில், இழப்பில், நிந்தையில், அவமானத்தில், போராட்டத்தில் இருக்கலாம். அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறாரு. உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்துவார். அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய பாதுகாப்பு, நீங்கள் தான் எனக்கு மகிமை, நீங்கள் தான்ப்பா என்னுடைய உயர்த்துகிறவர்னு சொல்லி அவரை துதிச்சு பாருங்களேன். இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பின் கேடயம், நீங்கள் தான்ப்பா என்னை மகிமைப்படுத்துகிறவங்க, மேன்மைப்படுத்துகிறவங்க. நீங்கள் என்னை உயர்த்துகிற தேவன். எல்லா விதத்திலையும் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.